உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பகுதியை சேர்ந்தவர்கள் தான் விஜய் சர்மா மற்றும் நீலம் சர்மா அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள். முதலாவதா நிவேதிதா அப்படின்ற ஒரு மகள், இரண்டாவதா அஞ்சேஸ் அப்படின்ற ஒரு மகன். இந்த விஜய் சர்மா லோக்கல்ல இருக்கிற பத்திரிகையில நியூஸ் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட அவருடைய அப்பாவான ஆனந்த் சர்மாவும் அந்த வீட்டில் தான் வாழ்றாங்க. இப்படி இந்த 5 பேருமே அந்த வீட்டில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம அக்கம் பக்கத்துலயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்போட தான் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராங்க. சரியா 11 வருடத்திற்கு முன்னாடி பிப்ரவரி 20, 2014 வாகல ஃபெரோசாபாத் என்ற பகுதியில் இவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இந்த குடும்பத்தார்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் காலை நேரத்திலேயே இந்த விஜய் சர்மா தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் அன்றைய நாள் இரவு நேரத்திலே கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த வீட்டோடைய டோரை தட்டுறாரு. அப்போதான் அந்த டோர் லாக் பண்ணப்படலை, திறந்த நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது அவர் தட்டும் போதே தெரியுது. இதனால தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைச்சு கொண்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்போதான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அங்க பாக்குறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த விஜய் சர்மா வீட்டோடைய லைட் எல்லாமே ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே கலைந்த நிலையில இருக்கு. அதே சமயம் அவங்க ஆசையா வளர்த்த ஒரு செல்ல பிராணியான ஜெர்மன் ஸ்டஃபர்ட் நாயை யாரோ கொடூரமான முறையில் கத்தியால குத்தி அந்த நாயை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற காட்சியை பார்க்கும்போது அவருடைய மனசு எல்லாம் பதற ஆரம்பிக்குது. எங்க நம்முடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ரூமுக்கு போய் பார்க்கும்போது தான் அவங்களுமே இதே மாதிரி கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் அந்த பெட்ரூம்ல தரையில இறந்து கிடக்குறாங்க. தொடர்ந்து அவருடைய 2 பிள்ளைகளுமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி இருந்திருக்காங்க, அழுது இருந்திருக்காங்க. அதே சமயம் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய ரூமை போய் பார்க்கும்போது தான் ரூம் வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்திருக்கு. அதன் பிறகு டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவருடைய அப்பாவுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்கலை. அவர் நல்லா தான் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. உடனடியாக அந்த வீட்டோடைய லாக்கர், சேஃப் எல்லாத்தையுமே பார்க்கும்போது எல்லாமே உடைக்கப்பட்ட நிலையில் அதில் இருந்த நகை, பணம், விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. இவருடைய 2 பிள்ளைகளும் இவரும் கத்துற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் உடனடியாக ஓடி வந்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கும்போது தான் உடனே போலீஸுக்குமே தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அன்னைக்கு நீலம் சர்மாவுக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு, அவங்க ஆசையா வளர்த்த அந்த நாயை எதனால கொலை பண்ணணும், 2014 ஆக்ரா போலீஸால மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தகவல் கிடைச்சதுமே கொஞ்ச நேரத்திலே ஆக்ரா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸரெல்லாம் வர வச்சு அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் கில்லர் பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு சுவர்களில் தெரிச்சிருக்கிற ரத்தம், தரையில் படிஞ்சிருக்கிற ரத்தம் போன்ற விஷயத்தெல்லாம் அவன் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு அங்கே இருக்கிற தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு அந்த கில்லர் இந்த வீட்டுக்குள்ள எந்த வழியில வந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வீட்டோடைய ஜன்னல் கதவு, வாசல் கதவுன்னு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஃபோர்ஸ் பண்ணி யாரும் நுழைந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே தெரியல. ஆக மொத்தம் இந்த நீலம் சர்மாவுக்கு யாரோ தெரிந்த நபர் ஒரு வேளை வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சர்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிலம் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அவங்க என்னுடைய ரிலேட்டிவ் தான் அப்படின்னு ஒரு 3 பேருடைய பெயரை சொல்லியிருந்திருக்காங்க. இதனால அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்டை எடுத்து இருந்திருக்காங்க. இது கூடவே 3 நாளைக்கு அந்த வீட்டை சீல் பண்ணி இருந்திருக்காங்க. இறந்து போன அந்த ஜெர்மன் ஸ்டஃபர்ட் டாக் மற்றும் இந்த நீலம் சர்மாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை பண்ணதுல இந்த நீலம் சர்மாவுடைய உடம்புல 14 கத்திக்குத்து காயம் இறங்கியிருக்கு அப்படின்னும் அது எல்லாமே பயங்கரமா ஆழமா இறங்கியிருக்கு, ரத்தம் அதிகமாக வெளியேறியதுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதே தான் அந்த நாய்க்குட்டிக்குமே நடந்திருக்கு. நாய்க்குட்டியோடைய உடம்புலையுமே 9 கத்திக்குத்து காயம் இறங்கி இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த விஜய் சர்மா சந்தேகம் இருப்பதா சொன்ன அந்த 3 பேர்கிட்டையுமே என்னதான் விசாரணை பண்ணாலுமே சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே அவங்க ஈடுபடலை அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் வேற யாரோ தெரிஞ்ச நபர் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் யார் என்ன அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராலையும் சரி இந்த விஜய் சர்மாவாலையும் சரி கணிக்கவே முடியல.
அதன் அடிப்படையில் இவங்க இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருக்கீங்களா, அப்படி யாராவது ரிவெஞ்ச் வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற கோணத்திலையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் அப்படி விசாரித்தாலுமே எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து இந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் விஜய் சர்மா எப்போதும் போல வேலைக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் தன்னுடைய பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இவருடைய மனைவியோடைய இறுதி சடங்கு நடக்கிற சமயத்தில் அவங்க வீட்டில் இருந்த கிளி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கிளி கத்தவே இல்லை. ஏன்னா இந்த விஜய் சர்மா தன்னுடைய 2 பிள்ளைகள் கூட ஃபெரோசாபாத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னால, அப்போ போயிட்டு வந்த போது இந்த கிளியோடைய கூண்டு மேல ஒரு ஷால் வந்து போத்தின நிலையில இருந்திருக்கு. அந்த ஷாலை எடுத்ததுமே கிளி அமைதியா பயத்தோட நடுங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இந்த கிளிக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சந்தோஷம் மட்டும்தான் பட்டிருக்காரே தவிர அந்த கிளியோடைய பயத்தை பார்த்து அவருக்கு சந்தேகம் எதுவுமே வரல. அதன் பிறகு இறுதி சடங்கு நடக்கிற சமயத்தில் தான் ஒவ்வொரு ஆளாக நீலம் சர்மாவை பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போதான் திடீர்னு ஒரு பையன் வரும்போது மட்டும் பயங்கரமாக அது வரைக்கும் சாப்பிடாம பயத்தில் இருந்த அந்த கிளி கத்தி இருந்திருக்கு. இந்த விஷயம்தான் அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இதனால் உடனடியாக எழுந்து அந்த கூண்டில் இருக்கிற கிளிக்கிட்ட போயிட்டு பேசியிருந்திருக்காங்க. இவங்க எப்போதுமே அந்த கிளிக்கிட்ட பேசி இவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் அந்த கிளியை ட்ரைனிங் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கிளியும் அந்த வீட்டில் வளர்ந்த நாயுமே அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்கப்பட்டதுனால ரொம்ப பாசமாக இருந்ததுனால அவர்களுடைய இறப்பை இவர்களால் ஏற்றுக்க முடியல. தொடர்ந்து அந்த கிளிக்கிட்ட போயிட்டு இவர் மெல்லமாக பேச்சு கொடுக்குறாரு. அப்படி பேசும்போது அன்னைக்கு யார் வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்க வளர்க்குற அந்த பச்சை கிளி அந்த கொடூர காட்சியை பார்த்து இருந்திருக்கு. அதனால தான் அது பயத்தோட உச்சிக்கே போயிருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இதனால அந்த கிளிக்கிட்ட போயிட்டு மெல்லமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த கிளிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மா இறந்து போனதை நீ மட்டும்தான் பார்த்துருக்க, அதனால தான் நீ அன்னைக்கு திடீர்னு கத்த ஆரம்பிச்ச, அதனால நான் ஒவ்வொரு பேராக சொல்கிறேன், யார் என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த கிளிக்கிட்டே சாதாரணமாக சகஜமாக பேசியிருந்திருக்காரு. அப்போ இவர் ஒவ்வொரு பேரா சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி சொல்லும் போதுதான் அச்சு அப்படின்ற பேரை சொன்னதுமே அச்சு அச்சு அப்படின்னு அந்த கிளியுமே கத்தி இருந்திருக்கு. ஏன்னா இந்த அச்சுக்கு விஜய் சர்மா அப்படின்றவர் தாய் மாமா. இதனால அடிக்கடி அந்த பையன் வீட்டுக்கு வருவான். இந்த கிளிக்கிட்டையுமே அந்த நாய்கிட்டையுமே நல்லாவே பேசி பழகுவான். எப்படி அவன் வர சமயத்துல அவனுடைய பெயரையுமே சொல்ல சொல்லி அந்த கிளிக்கெல்லாம் பிராக்டிஸ் கொடுத்து இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த கிளி இறுதி சடங்கு நடக்கிற சமயத்துல இந்த அச்சுவை பார்த்ததுமே நடுக்கத்திலையும் சோகத்திலையும் இருந்த அந்த கிளி திடீர்னு எழுந்து கோபத்தோட கத்தி இருந்திருக்கு. இந்த விஷயத்தை உடனடியாக விஜய் சர்மா போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸுமே நேரடியாவே வந்து அந்த கிளி கிட்ட இவர் கேட்கிற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கிளி பதில் சொன்னதுமே உடனடியாக இந்த அச்சு அப்படின்றவனை அர்ஜுன் நகர் அப்படின்ற பகுதியில் போயிட்டு கைது பண்ணிட்டு வராங்க. ஆரம்பத்தில் அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது எதையுமே சொல்லாமல் இருந்திருக்கான். ஆனால் அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் சில உண்மைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அவனுடைய கையில் விரல்களில் நிறைய இடங்களில் கீறல்கள்லாம் காணப்படுது. நாய் புரண்டுனா எப்படி புரண்டு இருக்குமோ அந்த மாதிரியான கீறல்கள்லாம் அவனுடைய கையில் காணப்படுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அவன்கிட்ட துருவி கொஸ்டின் கேட்கும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் அவன் சொல்லியிருந்திருக்கான். இந்த விஜய் சர்மாவுக்கு இரண்டாவதாக பிறந்த அந்த அஞ்சேஸ் அப்படின்ற பையன் மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். இதனால தன்னுடைய சொந்த மகன் மாதிரி தான் தன்னுடைய சகோதரியோடைய மகனான அச்சு என்கிற இந்த அசிதோஸை பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் இந்த அச்சு கொஞ்ச நாட்கள்லேயே பேட் ஹேபிட் அதிகமாக இருந்ததுனால நீ தனியாக போய் தங்கிக்க அப்படின்னு வீட்டில் இருந்து அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகுதான் இவன் அர்ஜுன் நகர் அப்படின்ற பகுதியில் தனியாக தங்கிட்டு வந்திருக்கான். இது கூடவே இவன் எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் போதை பழக்கத்துக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிருந்திருக்கான். அதே சமயம் இவங்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்கு. அதனால அவங்க கிட்ட என்னைக்காவது கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவனுடைய மனசுக்குள்ள நீண்ட நாட்களாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதனால தன்னுடைய நண்பனான ரோனி அப்படின்றவன் கிட்டையுமே இதை பத்தி தெரிவிச்சிருந்திருக்கான். அவனுமே நானும் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் சரியான சந்தர்ப்பம் வரப்போ நம்ம அந்த வீட்டில் போயிட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் அடிப்படையில் தான் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த விஜய் சர்மா தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாரு அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த அத்தை மட்டும் தான் வீட்டில் தனியாக இருப்பாங்க. அதனால ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். இவன் ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போயிட்டு பழகிட்டு வந்திருக்கிறதுனால நாயுமே குறைக்காது, அதனால ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கான். அதே மாதிரி தான் பிப்ரவரி 20ஆம் தேதி இரவு நேரத்தில் ஒரு 10 மணி வாக்கில் முகமுடி அணிந்த நிலையில் ஸ்கூட்டரில் இந்த 2 பேரும் அந்த வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காங்க. அப்போ டோரை தட்டினதுமே யாரு அப்படின்னு இந்த நீலம் சர்மா கேட்குறாங்க. நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அச்சு சொன்னதுமே தெரிஞ்ச குரல் அப்படிங்கிறதுனால அந்த டோரை அவங்க திறந்து விட்டுருக்காங்க. அதன் பிறகு திடீர்னு கத்தியை காட்டி அவங்கள மிரட்டி உங்ககிட்ட இருக்கிற நகைகள்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் இருந்த அந்த நாய்க்குட்டி இவனை பார்த்து குலைச்சாலுமே இந்த அச்சு தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே நாய் திடீர்னு அமைதியாக இருந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இவன் மிரட்டினபடியே நீளமாக அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகும்போது திடீர்னு மறுபடியுமே நாய் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவனுடைய நண்பனான ரோனி அப்படின்றவன் முகமுடி அணிந்த நிலையில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்திருக்கான். மறுபக்கம் கிளியுமே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்திருக்கு. இதனால் ரோனி கிட்ட நாய்க்குட்டியுமே சண்டை போட ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த நீலம் சர்மாவும் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் கத்தியை எடுத்து பயங்கரமாக அவங்களுடைய நெஞ்சு உடம்பு அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். தொடர்ந்து அந்த கிளி கத்திக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு ஷாலை எடுத்து அந்த கிளியோடைய கூண்டு மேலே அப்படியே போத்தினபடி விட்டுருந்துருக்கான். அதன் பிறகு அந்த நாயையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருந்திருக்கானுங்க. பட் அந்த வீட்டில் இருந்த தாத்தாவுக்கு சரிவர உடம்பு சரியில்லாதனாலையும் இரவு நேரங்களில் மாத்திரை போட்டதுக்கு பிறகு நல்லா உறங்கிடுவார் அப்படிங்கிறதுனால அவருடைய ரூமை வெளிப்பக்கமாக இவன் தாப்பா போட்டிருந்திருக்கான். அந்த நாயையுமே கொடூரமான முறையில் கத்தியால் கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கிற லாக்கரை உடைச்சிட்டு நிறைய நகைகள் பணம் எல்லாத்தையுமே திருடி கொண்டு அந்த வீட்டோடைய பொருட்களை களைச்சி போட்டுட்டு இவனுங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கானுங்க. அப்போதான் விஜய் சர்மா மிட் நைட் வாக்கில் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் நடந்த கோர சம்பவத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ந்து போயிருந்திருக்காரு. தொடர்ந்து இவனுங்க மேலே ஐபிசி செக்ஷன் 394, 302, 429, 411 போன்ற பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இவனுங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. என்னதான் கிளி இந்த வழக்கில் ஒரு பெரிய தடயத்தை கொடுத்திருந்தாலுமே அதை நீதிமன்றத்தில் சரியான ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. இதனால் வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வராங்க. இதற்கு நடுவில் இந்த கொலை சம்பவம் நடந்து 6 மாதம் கழித்து அந்த கிளி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த 2 பேருக்கும் எதிராக ஆதாரங்கள் திரட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் லோகேஷ் அப்படின்ற ஒருத்தர் இவனுக்கு 2 பேரும் முகமுடி அணிந்த நிலையில் அந்த வீட்டுக்கிட்ட போகிறதும் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. இப்படி சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிடைச்சதுனால இறுதியாக நீதிமன்றம் 2023 இவனுங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்திருக்கு. பட் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் 2021 விஜய் சர்மா கொரோனாவால் இறந்து போயிருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த குற்றவாளிகள் 2 பேரும் ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு மனுஷனுடைய பணத்தாசை அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கிளி பண்ண அந்த செயலால் தான் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டிருக்கு. திருடப்பட்ட நகைகள் பணம் எல்லாத்தையுமே அப்போவே போலீஸ் ஆஃபீஸர் மீட்டெடுத்திருக்காங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆசையாக அந்த குடும்பத்தார்கள் வளர்த்த அந்த கிளி தான் இந்த வழக்கை சால்வ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். விஜய் சர்மாவுமே இந்த அச்சுவை தன்னுடைய சொந்த மகன் மாதிரி தான் பார்த்துருந்துருக்காரு. நிறைய செலவுகள்லாம் கூட பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இவனுக்கு உள்ள அந்த கெட்ட பழக்கத்தினால தான் அவனை வீட்டை விட்டே துரத்தி விட்டு இருந்திருக்காரு. ஆனா இவன் எந்த வேலைக்கும் போகாம போதைக்கு அடிக்ட் ஆகி கடைசியில தன்னை பார்த்துக்கிட்ட அத்தனை கூட பார்க்காம கொடூரமான முறையில அந்த நாய்க்குட்டியும் சேர்த்து கொலை பண்ணி இருந்திருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றவாளி தான். அந்த கொலை நடக்கும்போது இந்த கிளி வந்து என்ன சாட்சியா சொல்ல போகுது அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டு இருந்திருக்கான். துணியெல்லாம் போத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். ஆனா அந்த கிளி தான் நம்மளை காட்டி கொடுக்க போகுது அப்படிங்கிறத கனவுல கூட அவன் நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டான். விடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த விஜய் சர்மாவுடைய அப்பாவான ஆனந்த் சர்மா கிட்ட கேட்கும்போது எனக்கு எதுவுமே நடந்த மாதிரி தெரியல, நான் ரூம்ல நல்லாவே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இந்த நாய் குறைச்ச சவுண்டும் இந்த கிளி கத்தின சத்தமுமே கேட்டிருந்திருக்கு. ஆனால் எப்போதுமே கத்துறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக அவங்க விட்டுருந்துருக்காங்க. இந்த வழக்கு மூலிமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கர்மா சும்மா விடாம கண்டிப்பா எங்கேயாவது உங்களை கோத்து விட்டுரும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால உண்மையிலே பணம் வேணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக உழைக்கணுமே தவிர அடுத்தவர் உழைச்சி வச்சிருக்கிற பொருட்களையோ பணத்தையோ திருடுனா கடைசியில ஜெயிலில் தான் கம்பி எண்ணி ஆகணும். நீங்க இவனுங்களை பத்தியும் அந்த கிளியை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.